ஹரே கிருஷ்ணா. 23வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தா ஸ்ரத்தயான்விதாக தேவி மாம் ஏவ கௌந்தேய யஜந்தியவிதி பூர்வகம். தேவர்களை வழிபடுறதும் மறைமுகமாக என்ன வழிபடுவது என்றாலும் கூட அதே போல் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவங்க அறிவாளிகள் இல்லை என்று கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாங்க. இப்போ உதாரணம் பார்த்தோன்னா, ஒரு மரம் இருக்குது, மரம் வளர்க்குறோன்னா அதை மரத்தோட வேருக்கு தண்ணி விடுறதை விட்டுட்டு அதுக்கு அதோட இலையும் கிளைக்கும் தண்ணி ஊற்றினா எப்படி மரம் வளரும்? அதே போல தான் அது அறிவில்லாமல் செய்த செயல், விதிகளை கடைப்பிடிக்காமல் செய்வதாக ஏற்கணும். அதே போல தான் வயிற்றுக்கு இப்போ உணவளிக்காமல் உடலில் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வது முட்டாள்தனம்தான். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் செயல்படுறவங்க தேவர்களும் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஒழிய அதிகாரிகளும் இயக்குநர்களும் விதிக்கப்பட்டதை இல்லை. அதே போல தான் ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபடணும். அதே போல வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாக திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக செயல்படுறாங்க. அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்டவிரோதமாகும். அதே போல தான் இங்கு அவிதி பூர்வகம்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு விதமாக சொல்லணும்னா, அவசியம் இல்லாமல் தேவர்களை வழிபடுவது கிருஷ்ணர் அனுமதிப்பதே இல்லை. 24வது ஸ்லோகம். அகம் ஈ சர்வயஞானாம் போக்த ச பிரபுர்யேவ ச நாது மாம் அபிஜனாந்தி தத் வேதான சந்தீதே. வேத இலக்கியங்களில் பல்வேறு வகையான யாகங்கள் சிபாரிசு செய்யப்படுது. ஆனால் உண்மையிலே அது எல்லாமே முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காகவே என்பதை இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞனா விஷ்ணு. பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் யஜ்ஞம் எனப்படும் விஷ்ணுவை திருப்தி செய்யப்படுவதற்காக செயல்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டது. மனித பண்பாட்டில் பக்குவ நிலையான வர்ணாசிரம தர்மம் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே ஏற்பட்டது. அதனால தான் உன்னத தலைவனான நானே எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவன் என்று இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இந்த உண்மையை அறியாத சிற்றறிவாளர்கள் தற்காலிக லாபங்களுக்காக தேவர்களை வழிபடுறாங்க. இதனால் அவங்க ஜட வாழ்வில் வீழ்ச்சியும் அடைவாங்க. விரும்பிய இலக்கை அடைவதே இல்லை. இருந்தாலும் யாராலும் தனது ஜட ஆசையை நிறைவேற்ற விரும்பினால் அதே போல பரமபுருஷனிடமே பிரார்த்தனை செய்வது தான் சிறந்தது. இந்த விதமாக அவங்க விரும்பிய பலனை அடையவும் முடியும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.